எதுகை மூனையுடன் இலக்கணப் பொலிவேந்தி பொதிகை மலையிருந்து புறப்பட்ட பூந்தமிழே, உன்னை வணங்குகிறேன். வேர்தமிழே நீ வாழ்க. பாபாவுடைய திருவருளாலே நாம் எல்லாம் இன்றைக்கு இணைந்திருக்கிறோம். இந்த அருள் திருநிகழ்வாக பல்வேறு அடியார்களை பற்றி, குறிப்பாக நாயன்மார்களை பற்றி கடந்த பல வாரங்களாக பார்த்து வருகின்றோம். தலைப்பே பக்தி நெறி என்பதுதான். இங்கே இருக்கிறவங்களுக்கு பெரும்பகுதியாக சொல்ல வேண்டியதில்லை. அந்த நெறியோடு தான் இங்கே நாம் வந்திருக்கிறோம். நான் பேசக்கூடிய செய்தி இதற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காகத்தான். பகவானை எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு தெரியல. நான் 9ஆம் வகுப்பு படிக்கும்போது 1969 பூதலூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில், அப்போ உயர்நிலைப்பள்ளி தான், 11ஆவது வரைக்கும் இருக்கும், 9ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ பள்ளிக்கூடத்து மைதானத்துக்கு பக்கத்தில் உங்களுக்கு தெரியும், பூதலூரில் நம்ம சன்னிதி இருக்குது, பார்த்துருப்பீங்க. நாங்கள் விளையாட்டுத்தனமாக பாபா வந்திருக்காங்களா, ஏதோ சாமியாராம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்கே ஒரு 10 பேர் இந்த இளைஞர்கள் மாணவர்கள் ஓடி வந்துட்டோம். ஓடி வந்துட்டு சாமி இப்படி உட்காந்துருக்காங்க. பக்கத்துலேயே அவங்க திருவடியிலேயே உட்காரக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது. கொஞ்சம் நேரம் சத்சங்கெல்லாம் நடத்திட்டு இப்போ எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாங்க. அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. கையிலேருந்து எங்களுக்கு நாட்டு சக்கரை கொடுத்தாங்க, பெரியவங்களுக்கெல்லாம் விபூதிகள். அவங்க எதையும் எடுக்கலை, எடுத்துகிட்டு கொடுக்கல, அவங்க கையில் இருந்தபடி அப்படியே கொடுத்து அப்படின்னாங்க. சிறுவர்களுக்கெல்லாம் நாட்டு சக்கரை வந்தது கையில், பெரியவங்களுக்கெல்லாம் விபூதி. அப்போவே அந்த வயதிலே ஒரு மெய் மறந்த விளையாட்டுத்தனமாக தான் இருந்தோம். இப்படியெல்லாம் அற்புதம் நிகழ்த்தக்கூடிய சான்றோர்கள் இருக்கக்கூடிய மண்ணிலே பிறந்திருக்கிறோம். எனவே உயிர்களுக்கு அன்பு காட்டுவதே ஒரு சிறந்த வாழ்வியல் நெறிதான். அத்தகைய நிலையிலே இப்படி ஒரு பகவானுடைய திருவருளாலே இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நீங்களெல்லாம் வந்திருந்து வார வாரம் அவருடைய திருவருளை பெறக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கிறீர்கள். அடியனுக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதன் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சமயங்கள் ஏன் தோன்றின? சமயம் என்றால் என்ன? நல்ல சமயத்தில் வந்தப்பான்னு சொல்கிறோம், அது பொழுதை குறிக்கும், காலத்தை குறிக்கும். மற்றபடி இப்பொழுது இருக்கக்கூடிய சமயங்கள்லாம் நிறைய இருக்குது. நம்முடைய தேவாதி தேவன் பாபா அவர்கள் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். எல்லா மதங்களையும் தம்மதமாக நினைக்கக்கூடிய இறை அருளாளர் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களை பற்றி பேசுவதற்கெல்லாம் தகுதி இருக்கிறதா என்று சில நேரத்திலே சிந்தித்து பார்க்க தோன்றும். மனிதர்களை பக்குவப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்புக்கு பெயர் தான் சமயம் என்பது. அது உள்ள நிறைய போக வேண்டாம், எல்லாம் தெரிந்தவர்கள் தான் உட்கார்ந்துருக்கோம். ஒவ்வொருவரை தலைவராக கொண்டு பின்பற்றியவங்கள்லாம் அந்தந்த சமயம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு உலகத்தில் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தின் தலைவர்களாக இருப்பவர்கள் பல்வேறு விதமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்ம அங்கே போக வேண்டாம். எல்லாமே மனிதனையே சம்மந்தப்பட்டது, மனிதர்களை சம்மந்தப்பட்டதுனால சில இடத்துல அப்படி தொட்டுட்டு போக வேண்டியதாக இருக்குது. நாம் சிந்திக்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கு வேண்டியவங்களை புரிய வைக்கணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த கருத்தை நாங்கள் சொல்கிறேன். சித்தார்த்தரா இருந்தவர் புத்தராக மாறினார். புத்தரை பின்பற்றவங்க எல்லாம் புத்த மதம் என்று சொன்னார்கள். இப்போது சீரடியிலே தோன்றி ஒரு மகான் சமுதாயத்திற்கு, மக்களுக்கெல்லாம் அருள் வழங்கி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய இறை வாரிசாக நம்முடைய பகவான் ஸ்ரீ சாய் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு
பின்தொடரக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை, பக்தி நெறியை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே ஒழிய அப்படியெல்லாம் ஒரு அமைப்பினை ஏற்படுத்தவில்லை. சமயம் என்ற ஒரு பிரிவினையை ஏற்படுத்தவில்லை. மதம் என்ற ஒரு பிரிவினை ஏற்படுத்தாமல் அவர்கள் இறைப்பணியாற்றி சென்றிருக்கிறார்கள். இதைத்தான் பழைய காலத்திலே சில மதங்களெல்லாம் தோன்றி சில 100 ஆண்டுகளாக இருக்கிற சில 1000 ஆண்டுகளுக்குள்ள தான் இப்போ இந்து மதம், சைவம், வைணவம்லாம் எண்ணிக்கையில் அடங்காத ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியதாக ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி சைவ நெறியிலே தம்மை ஈடுபடுத்தி கொண்ட எத்தனையோ பேரில் இறைவனுடைய அருள் கிடைக்கப் பெற்றவர்கள் அவருடைய ஆலயத்துக்கு சென்று பணி செய்து அவர் மீது திருப்பாடல்கள் பாடி தொண்டுகளை செய்து அந்த இறை உணர்வோடு ஈடுபாட்டோடு இருந்திருக்கிறார்கள். அவர்களை தான் நம்ம நாயன்மார்கள் என்று சொல்லுகிறோம். 63 நாயன்மார்கள். அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அற்புதத்தை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும். திருநாவுக்கரசர் சொல்லணும்னு சொன்னால் அவர் போய் ஆலயத்தை சுற்றிலும் தூய்மைப்படுத்திட்டு அதில் இருக்கக்கூடிய நீர்நிலையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் ஆண்டவனை வழிபாடு நடத்துவார். திருஞான சம்பந்தமூர்த்திகள் சிறு வயதிலேயே இறைவனுடைய அருளை பெற்றவர்கள், தேவியினுடைய அருளை பெற்றவர்கள். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் நம்மெல்லாம் பெரும்பகுதியாக எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். என்னிடம் கேட்ட பொழுது ஏதாவது நாயனாரை பற்றி நீங்கள் வந்து சிறிது நேரம் எங்களோடு பகிர்ந்து விட்டு செல்லுங்களேன் என்று கேட்டபொழுது புதியதாக யாரையும் சிந்திக்காத ஒருத்தரை பற்றி சொல்லோமே என்று நினைக்கும் பொழுது புகழ் சோழ நாயனார் எனக்கு நினைவுக்கு வந்தார். சோழ நாட்டிலே ஏறத்தாழ 7 அல்லது 9 இடங்கள் தலைநகராக கொண்டு சோழ பேரரசர்கள் ஆட்சி செய்திருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கீழே சிற்றரசர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டையே முப்பெரும் வேந்தர்கள் சேர, சோழ, பாண்டியர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் தமக்கென்று ஒதுக்கி கொண்டு வடநாடு வரை சென்று இலங்கை வரை சென்றெல்லாம் தம்முடைய வெற்றி கொடியை நிலைநாட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வகையிலே சோழ பேரரசர்களிலே நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அனபாய சோழன் என்று. தில்லையிலே பல்வேறு விதமான அறப்பணிகள் எல்லாம் செய்து கொண்டு, இறைப்பணிகளை செய்து கொண்டு இருந்த 2ஆம் குலோத்துங்கன் அவர்தான் அனபாய சோழன் என்பவர். அவருடைய மூதாதையராக புகழ் சோழனாரை சொல்கிறார், புகழ் சோழ நாயனாரை சொல்கிறாங்க. பாடல்களை பாடி இறைவன் மீது உருகி தன்னை இறைவன் பால் ஈடுபடுத்தி கொண்டு பாடிய நாயன்மார்களெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மாணிக்கவாசகர் தெரியும் உங்களுக்கு. மாணிக்கவாசகர் இறைவனோடு பேசிய வராம். சொல்லுவார்கள், கடவுள் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை. பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன உபதேசங்கள் தான் பகவத்கீதையாக வந்தது. அதாவது கடவுள் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாசகம் சொல்லுவாங்க. மாணிக்கவாசகர் இறைவனுக்கு கட்டளை இடுகிறாராம், ஆணையிடுகிறாராம். எனவே மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் என்று சொல்வார்கள். இந்தியாவுக்கு வந்து இத்தாலி நாட்டிலிருந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக வந்த பாதிரிமார்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பணி செஞ்சுருக்காங்க. அது தமிழ் பணி செஞ்சது என்று சொன்னால் வீரமாமுனிவரை சொல்லலாம், கால்டுவெல்ல சொல்லலாம், ஜி போப்பை சொல்லலாம். ஜி போப் அவர்கள் இங்கே வந்து படித்து பார்த்ததில் திருக்குறள், புறநானூறு போன்றவற்றெல்லாம் மொழிபெயர்த்து தன் நாட்டு மக்களுக்கு கொடுக்குறாரு. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தன் நாட்டு மக்கள், இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய, இத்தாலிய பகுதியில் இருக்கக்கூடிய, ஐரோப்பா கடலில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் படிக்கணும்னு மொழிபெயர்த்து கொடுக்குறாரு. அதில் ஒரு சிறப்பு என்னென்னா, திருவாசகம் முழுசையும் படித்து திருவாசகம் முழுமையும் மொழிபெயர்க்கிறார். யார்? ஜி போப் அவர்கள். அதோடு இல்லை, அதை கொண்டு போய் அவங்க நாட்டில் அவர் பேசுகிறார். கடவுளை வழிபடுறதுனா எப்படின்னு இதை படித்து பாருங்கப்பா. இந்தியாவில்
மாணிக்கவாசகர் என்ற ஒருவர் கடவுளை பேசுகிறார், கட்டுப்படுத்தி உட்கார வைக்கிறார். அந்த உணர்வை நம்ம மாணிக்கவாசகருடைய பாடலை பார்க்கலாம். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்தினை பாவியனுடைய ஊனினை உரிக்கு உள்ளொளி வெறிக்கு உழைப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வதி நீயே. நான் உன்னை சிக்கனை பிடிச்சிட்டேன், நீ எங்கே போவேன், இங்கே உட்காரு, நான் சொல்கிற வரைக்கும் இங்கே இரு என்று கடவுளுக்கு கட்டளையிட்டவர்களெல்லாம் நம் நாட்டிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அதெல்லாம் நானுமே வரிசையிலே வருகிறார்கள். உள்ளத்தில் கோயில் கட்டி அங்கே கும்பாபிஷேகம் நடத்தக்கூடிய அடியவரும் நம் நாட்டில் இருந்திருக்காங்க. பூசலார் என்ற ஒரு நாயனார். அடியவரை கண்டாலே ஆண்டவனை பார்த்ததாக பொருளாகும் என்ற மெய் உணர்வினை ஏற்படுத்தியவர் திருநாவுக்கரசர். திருவையாற்றிலிருந்து இந்த பக்கம் போகும்போது திங்களூரில் தண்ணீர் பந்தல் இருக்குது. தண்ணீர் பந்தலுக்கு பேர் திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பானை, தண்ணீர் வைத்திருக்கக்கூடிய அந்த பாத்திரங்களில் திருநாவுக்கரசு நீர்ப்பானை, திருநாவுக்கரசு குடிக்கக்கூடிய டம்ளரில் கூட திருநாவுக்கரசு கூளைன்னு இருக்கான். அதை பார்த்துட்டு இது நம்ம பேர் தானா வேறு யாராவது பேர் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல, சந்தேகப்பட்டு அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க. உள்ள அப்புதியடிகளார்னு ஒருத்தர் இருக்கார், அவர் திருநாவுக்கரசு மேலே பக்தி அதிகம், அதனால் அவருடைய பேர் அதுக்கெல்லாம் வச்சுருக்காருன்னு சொன்னோன்னே அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த தார் சாலையிலேருந்து உள்ள திங்களூருக்குள்ளே கிராமத்துக்குள்ளே போகிறார். அவர் வீட்டை போய் பார்த்து அப்புதியடிகளார்ட்டே பேசுகிறார். அப்புதியடிகளார் சிவனடியார்னு பார்த்த உடனே வாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா சிவனடியாரை பார்த்தாலே சிவபெருமானை பார்த்ததாக உணர்வு கொண்டிருந்திருக்காங்க அந்த காலத்தில். கண்டாரை கண்டேன் என்று சொல்வார்கள் அல்லவா, அதுபோல் அப்புதியடிகளை பார்த்துட்டு என்னங்க பார்க்குறேன், அங்கே பார்த்தா திருநாவுக்கரசர் இல்லம்னு எழுதியிருக்காரு, வீட்டுக்கு பேர் திருநாவுக்கரசர் இல்லம்னு எழுதியிருக்காரு. கேட்குறாரு, என்ன எங்கே பார்த்தாலும் திருநாவுக்கரசர் இருக்கா, அங்கே தண்ணி பொருந்தல் கூட அப்படி தான் வச்சுருக்கீங்க, அப்படி யார் திருநாவுக்கரசர் யாருன்னு இவர் கேட்குறாரு. அப்புதியடிகள் கோபப்படுறாரு. வந்திருக்க திருநாவுக்கரசனே தெரியாமல் என்ன தெரியும் உங்களுக்கு, என்ன கேள்வி கேட்குறீங்க, திருநாவுக்கரசர் யார் தெரியுமா, நான் வணங்கக்கூடிய இறைவனே அவர் தான். திருநாவுக்கரசர் சிவபெருமானை வணங்குகிறார், சிவபெருமானை வணங்கக்கூடிய திருநாவுக்கரசரை தன் தெய்வமாக நினைக்கிறார் அப்புதியடிகள். அதுதான் அன்றைய காலத்தில் அன்பு எங்கே வைக்கிறோம் என்பதுதான் முக்கியம், எந்த உயிர்கிட்ட காட்டுறவங்க தான் முக்கியம். எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள் சுவாமிஜியுடைய மோட்டோ, லவ் ஆல் சர்வ் ஆல். முதல்ல ஒருத்தர் மேலே ஒரு அன்பு ஏற்பட்டால் தான் நாம் உதவி செய்யணுங்கிற எண்ணம் வரும். சமுதாயத்தின் மீதோ அல்லது ஒரு பார்க்கின்ற பாமரன் மீதோ அன்பு ஏற்படும் போது தான் தொண்டு செய்யணுங்கிற எண்ணம் வரும். எனவே தொண்டுக்கு அடிப்படையே அன்பு தான். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லிட்டார், அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை. அப்படி திருநாவுக்கரசர் அப்புதியடிகள்கிட்ட நெருங்கின வரலாறு உங்களுக்கு தெரியும். அப்புதியடிகள் நாகத்தை வரவழைச்சு விஷத்தை எடுக்க வச்சதெல்லாம் நம்ம வரலாறு படிக்கிறோம். இதே என்ன ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு நண்பர் கேள்வி பண்ணார், அது எப்படி பாம்பு கடிச்சு போயிடுமா, நீங்கள் ஒரு பாட்டு பாடினா விஷத்தை எடுத்து போகுமா, இதெல்லாம் நாங்கள் நம்ப முடியுமா அப்படின்னு கேள்வி பண்ணார். நான் அவர் பாணியிலே பதில் சொன்னேன். கண்ணு தெரியாத ஒருத்தரை தலையில் கையை வச்சோடனே அவர் கண்ணு தெரியும் நீங்கள் சொல்கிறீங்க, கால் நடக்க முடியாத ஒருத்தரை தொட்டாலே கால் நடக்க முடியும் நீங்கள் சொல்கிறீங்க, அது சாத்தியமானு அது நடந்திருக்கு, இதுவும் நடந்திருக்கு. நீங்கள் ஒன்றை நம்பும் பொழுது நாங்கள் நம்புவதை ஏன் நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று அன்பா அவற்றை வாதம் செஞ்சேன். ஏன்னா சமண மதத்தை வாதம் செஞ்சு வரதானே திருஞான சம்பந்தர். சமண மதமே இல்லை என்று வாதம் செய்தவர்கள். சமண மதத்தில் பார்ப்பட்ட திருநாவுக்கரசரை எம்பெருமான் வெப்ப நோய் வரவழைத்து அவரை மாற்றுகிறார் தமக்கையார் திலகவதியார் மூலமாக. அப்படி திருஞான சம்பந்தர் கூன்பாண்டிய மன்னனுடைய வெப்ப நோயை போக்குவதற்காக கோளறு பதிகம் பாடுறார். கோளறு பதிகம், திருநீற்று பதிகம் பாடுறார். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர். நீங்களாம் இசையோடு பாடுவீங்க. தந்திரமாவது நீர், சமயத்து உள்ளது நீர், செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாய் திருநீரே, திரு ஆலவாயான் திருநீரே. இதுக்கு விளக்கம் சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும், எல்லாம் ஒற்றும் அறிந்தவர்கள் தான்.
யோசித்தோம்னா தெரியும். இப்படிப்பட்ட அடியவர்களெல்லாம் வாழ்ந்த மண்ணிலே ஒரு சோழ பேரரசில் தோன்றிய ஒரு மன்னர், உறையூரில் தோன்றிய ஒரு சோழ பேரரசர் உறையூரில் அவதரித்தார். கருவூர் துஞ்சிய புகழ்சேர் பொழில்சேர் கருவூர் துஞ்சிய புகழ் சோழ மன்னன் என்று அவரை பாராட்டுறாங்க. புகழ் சோழ நாயனாரை உறையூரில் பிறந்தார். உறையூருங்கிறது சோழ பேரரசுடைய தலைநகரத்தில் ஒன்று. கருவூரில் போய் முக்தி அடைகிறார். யார்? புகழ் சோழ நாயனார். திருவண்ணாமலை தான் சொல்லுவாங்க, முக்திக்கு திருவண்ணாமலைன்னு சொல்லுவாங்களா? அதுபோல் புகழ் சோழ நாயனார் கருவூரில் போய் முக்தி அடைகிறார். கருவூர் துஞ்சியங்கிறாங்க. துஞ்சுதல் என்பது நம்ம தமிழில் நிறைய சொல்லுவோம். இறையடி எய்தினார், சிவபதவி அடைந்தார், சிவலோக பதவி அடைந்தார், மறைந்து விட்டார், இயற்கை எய்தினார், இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? துஞ்சினார்னு சொன்னாலும் மறைந்து விட்டார்னு அர்த்தமா. தூங்குதலுக்கும் துஞ்சினார்னு பேர் உண்டு. துஞ்சுதல்னா தூங்குதல்னு ஒரு பொருள் உண்டு. அப்படி உறையூரில் பிறந்து பேரரசனாக அதிரடி மன்னனாக வாழ்ந்திருக்கிறார் புகழ் சோழ மன்னன். பகைவரெல்லாம் நடுங்கிற அளவுக்கு வாழ்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட புகழ் சோழ மன்னன் கருவூருக்கு போய், அது தலைநகரத்துடைய முதன்மையான நகரம், கருவூருக்கு போகிறாரு. அங்கே போய் இருந்துட்டு அந்த பக்கம் இருக்கக்கூடிய திருச்சி தஞ்சாவூர்லேருந்து கோயம்புத்தூர் கொங்கு நாடு வரைக்கும் சோழ மண்டலம் பரவி இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள்லாம் இவர்களுக்கு கப்பம் செலுத்தி இருக்கிறார்கள். கொங்கு மன்னர்கள்லாம், கொங்கு தேசத்து மன்னர்கள் எல்லாம் சோழ மன்னர்களுக்கு கப்பம் செலுத்தி இருக்கிறார்கள். அந்த திரைப்பணத்தை வசூல் செய்வதற்காக, கப்பத்தை வசூல் செய்வதற்காக இவர் உறையூரை விட்டு கருவூரில் போய் தங்குறார் புகழ் சோழ நாயனார். அதில் ஒருத்தர் தர மறுக்கிறார். ஔவையார் பாடிய அதியன் இருக்கானே, அதியமான் நெடுமானஞ்சின்னு சொல்லுவோம் இல்லையா? கடையேடு வள்ளல்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கௌரவம் இருக்கும் இல்லையா? சுயமரியாதை. நான் என்ன உனக்கு கொடுக்கறது? எங்கள் நாட்டு மக்கள் கட்டபொம்மன் பேசினார் இல்லையா? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறதுன்னு சொன்ன மாதிரி அந்த அதியன் என்ற மன்னன் தர மறுக்கிறான். எல்லாரும் கொடுத்துட்றாங்க. அது புகழ்ச்சோழன் இயற்கை எய்துகின்ற அந்த இடத்த பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த 63 நாயன்மார்களில் எரிபத்த நாயனார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் கருவூரில் இருக்கார். அவர் எப்படிப்பட்டவர்னா, அந்த தேசத்தில் ஏதாவது தவறுகள் நடந்தால் அவரே தண்டிச்சிருவாராம். கையில் இருக்கிற ஆயுதத்தால் அவனை வெட்டிடுறது அல்லது கொண்டுறது. அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தண்டனை பற்றி கவலைப்படல, நீ தப்பு பண்ணிட்ட, நான் உனக்கு தண்டனை கொடுக்குறேன் என்று. அப்படிப்பட்ட சிவநெறி உள்ளவங்க யார்? எரிபத்த நாயனார். இந்த பக்தியிலே பாருங்கள் எப்படிப்பட்ட உயர்ந்த நெறி. தவறு செய்வர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற பக்தி நெறி. இந்த பக்தியிலையும் எது இருக்கும்? சாமபேத தான தண்டம்ங்கிற மாதிரி பக்தி நெறியிலையும் கடைசி நிலை தண்டிக்கக்கூடிய அந்த உணர்வு உள்ளவங்க இருந்திருக்காங்க. எரிபத்த நாயனார் அப்படி. கருவூரில் எம்பெருமான் சிவபெருமான் கோயில் ஒன்று இருக்குது. அந்த எம்பெருமானுடைய பேர் பசுபதீஸ்வரர். பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு தினந்தோறும் பூக்களை பறித்து, நந்தவனத்தில் பூக்களை பறித்து கொண்டு வந்து இறைவனுக்கு சார்த்துறது ஒருவருடைய பழக்கம். சிவகாமி ஆண்டார் என்ற ஒரு அடியவர். அவர் தான் இறைவனுக்கு தொண்டு செய்வதற்கு அப்படி ஒரு முடிவெடுத்திருக்கிறார். கொடுக்க வேண்டியது கோயிலில் கொடுக்கக்கூடிய சிறு சிறு அளவு உணவுகளை சாப்பிட்டு உயிர் வாழ்கிறது. இப்போல்லாம் சாப்பிட்றதுக்காக உயிர் வாழ்கிறீங்களா, உயிர் வாழ்றதுக்காக சாப்பிட்றீங்களான்னு கேட்குற அளவுக்கு வந்துருச்சு. உயிர் வாழ்வதற்காக சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டோம்னா எந்த நோயும் வராது. சாப்பிடுவதற்காக உயிர் வாழ்கிறவங்க தான் டாக்டர்கிட்ட போகணும். உனக்கு 350 இருக்குது, சுகர் இருக்குது, குறைச்சிக்கன்னு சொல்லி டாக்டர் சொல்கிற அளவுக்கு. அப்படி ஆலயத்தில் பூக்களை கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த சிவகாமி ஆண்டார் ஒரு நாள் பூக்களை பறித்து ஆலயத்துக்கு கொண்டு வர்றாரு. அந்த பூக்கூடைய யானை தட்டி விட்டு காலால் பூவெல்லாம் பிச்சு உதறிடுது. ஒரு யானை. அந்த யானை எந்த யானைன்னா
புகழ்ச்சோழனுடைய பட்டத்து யானை. நம்முடைய புகழ்ச்சோழ நாயனார் இருக்கார் இல்லையா, அவர் இன்னும் நாயனார் ஆகலை, அவர் அரசனாக இருக்கார். அவருடைய பட்டத்து யானை அந்த மாதிரி செஞ்சிடுச்சு. அரசனுக்கு ஒரு கெத்து இருக்குன்னா அரசனுடைய யானைக்கு ஒரு பவர் இருக்கும் இல்லையா, அமைச்சரோட டிரைவருக்கு இருக்க மாதிரி. அந்த யானை அந்த ஒரு ஆணவத்தில் போய் அந்த பூவை பிரித்து உதறிடுச்சு. அதை கூட பிராப்தம் என்று சொல்லுகிறார்கள். புகழ்ச்சோழனுடைய பெருமையை உலகத்துக்கு நிலைநாட்டுவதற்காக இறைவன் யானையின் வழியாக செய்வித்தார் என்று நம்மை போன்ற சிந்தனையாளர்கள் சொல்லுகிறார்கள். யானை அதை பூக்களை சிதைச்சோன்னா இது சிவ அபராதமாச்சே, சிவபெருமான் கோயிலுக்கு போக வேண்டிய பூக்களை சேர்த்து விட்டார் என்று கேள்விப்பட்ட உடனே எரிபத்தனார் தன்னுடைய ஆயுதத்தால் அந்த யானையுடைய துதிக்கையை வெட்டியிருந்தார். அதோட பெரிய வேடிக்கை, யானையை வெட்டுறாருன்னு ஓடி வந்து பாகர்கள் தடுக்க வந்திருக்காங்க பாருங்க, பாகனையும் வெட்டியிருக்காரு. அவர் எந்த அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு வேகம் வந்துருச்சு பாருங்க. சிவபெருமானுக்கு இருந்த பூக்களையே நீ சிதைத்து விட்டாயே, நீ வாழ தகுதியற்றவர் யானையை வெட்டுறாரு, இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான யானைக்கு நீ சப்போர்ட் பண்ண வரையாடான்னு சொல்லிட்டு அந்த பாகர்களையும் வெட்டிடுறாரு. வெட்டிட்டு அந்த மழுவோடு நிற்கிறாரு, யார் என்ன செய்தி வந்து பாருங்கடான்ட்டு. இது செய்தி உடனே அரசனுக்கு போயிடுது, புகழ்ச்சோழ நாயனாருக்கு போயிடுது. இந்த காலமாக இருந்தால் என்ன நடக்கும்னு தெரியும். புகழ்ச்சோழன் அங்கிருந்து ஓடி வருகிறான். நம்முடைய பட்டத்து யானையை வெட்டி விட்டாரா, யார் அவர் என்று வந்து பார்த்தால் ஒரு சிவனடியார் திருநீர் அணிந்து காய் வேஷ்டி அணிந்து கழுத்திலே உண்டான அந்த அணிகலங்கள்லாம் அணிஞ்சுக்கிட்டு ஒரு சிவனடியார் தோற்றத்தோடு கையில் மழுவோடு நிற்கிறார். இந்த மன்னனுக்கு ஒன்றும் புரியல, புகழ்ச்சோழ மன்னனுக்கு. சிவனடியார் என்ன இந்த குளத்தில் இருக்காரு, கையில் மழுவோடு வச்சுருக்காரு. நினச்சிட்டு என்ன முடிவுக்கு வர்றார் தெரியுமா, சிவனடியார் தப்பு பண்ணியிருக்க மாட்டார், யாரையோ தண்டிச்சிருக்கிறார், தப்பு பண்ண யாரையோ தண்டிச்சிருக்கிறார் என்று மன்னன் தனக்குள்ளே முடிவு வந்துட்டு அங்கே எது தலை தூக்குது பாருங்க. அரசன் தன் யானையை கொன்றவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை காட்டிலும் அந்த சிவநெறி, சிவனடியார் குளத்தில் இருக்கவர் தப்பு பண்ண மாட்டாருங்கிற பக்தி நெறி முன்னாடி வந்து நிற்கிது. யாருக்கு? புகழ்ச்சோழனுக்கு. இருந்தாலும் ஐயத்தை தெளிவுபடுத்திக்கணும் இல்லையா, அங்கிருந்து அவங்ககிட்ட என்ன நடந்தது என்று கேட்குறாரு. இந்த மாதிரி பூவை சிதைச்சிருச்சு, அதனால் அடியார் வந்து கோவப்பட்டு யானையை துதிக்கையை வெட்டிட்டாரு, தடுக்க வந்த பாகர்களை வெட்டிட்டாருன்னு உடனே புகழ்ச்சோழ நாயனார் பக்கத்தில் போய், சுவாமி தாங்கள் விரும்பியபடி தண்டனையை நிறைவேற்றி முடித்து விட்டீர்களா, இன்னும் தண்டனை எதாவது எஞ்சி இருக்கிறதா என்று கேட்கிறார். எரிபத்த நாயனார் அரசனை அப்படி பார்க்குறாரு. அவர் என்ன நினச்சிருக்கிறாரு, மன்னன் வர்றாரு, பட்டத்து யானை வெட்டிட்டோம், நமக்கு எதுவும் தண்டனை கொடுக்க போகிறாருன்னு அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு. புகழ்ச்சோழ நாயனார் போய் இன்னும் பேலன்ஸ் இருக்கா, நீ கொடுக்க வேண்டிய தண்டனை மீதி இருக்கான்னு கேட்குறாரு. அப்போ தான் எரிபத்த நாயனார் சோழனை ஒரு மாதிரியை பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்போ புகழ்ச்சோழன் சொல்கிறாரு, பசங்க தப்பு செஞ்சால் யாரை போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்றாங்க, அப்பாவை தானே கூப்பிட்றாங்க, என்னையா பிள்ளை பற்றி வச்சுருக்க கேட்குறாங்க இல்லையா. அது மாதிரி யானை தவறு செய்ததுக்கு நான் தான் காரணம், என் பட்டத்து யானை தவறு செய்ததற்கு அரசனாகிய நானும் ஒரு காரணம், எனவே எனக்கும் அந்த தண்டனையை கொடுங்கள் என்று எரிபத்த நாயனார் உங்கள் கையில் இருக்கிற மழுவால என்னை தண்டிச்சிங்கன்னா அது ஒரு சிவ அபராதம் ஆகிடும், வேண்டாம் அதை ஓரமாக வச்சிருங்கன்னு சொல்லிட்டு எரிபத்த நாயனார் கையில் இருக்கிற ஆயுதத்தை ஓரமாக வைக்க சொல்கிறான் புகழ்ச்சோழன். அவர் என்னென்னு புரியாமல் வச்சிடறாரு. இவன் தன்னுடைய உடைவாளை உருவி, இந்த ஆயுதத்தாலே என்னை வெட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தண்டனை நிறைவேற்றி திருப்தி கிடைக்கும் என்று சொல்லுகிறார். எரிபத்தருக்கே வாழ் கொடுத்தவர் என்று புகழ்ச்சோழ மன்னனுக்கு அந்த வரலாற்று இந்த நிகழ்ச்சியை சொல்லுவாங்க. அப்படி கருவூரில் இருந்து திரைப்படத்தை வசூல் பண்ணிட்டு இருக்கும்போது அதிகம் தரல, கேட்டு பார்த்தாரு, அங்கேருந்து வரல ஒரு தகவல். போர் கொடுக்குறாங்க, புகழ்ச்சோழ மன்னனுடைய படைகளுக்கும் அதிகனுடைய படை வீரர்களுக்கும் சண்டை நடக்குது. யார் ஜெயிப்பா? பேரரசன் தானே, சோழ பேரரசன் தான் ஜெயிப்பான், அவர் குறுநில மன்னர் தானே.
குறுநில மன்னனாக இருந்தாலும் அதிக உயிர்களை சாகடிக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு வள்ளல் குணம் உள்ளவர் அதியர். அவர் கொடுக்கலைங்கிறதுக்கு அவர் வேறு காரணம் சொல்லலாம். என்னுடைய மக்களுடைய உழைப்பை நான் உங்களுக்கு கொடுக்க எனக்கு ஒப்பவில்லை என்றால் உழைப்பவர்களுடைய மக்கள் அந்த முறையில் அதிகம் கொடுக்க மறுக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் புகழ்ச்சோழன் கடுமையான அரசன்கிறதை காட்டுவதற்காக திரை கொடுக்க மறுத்தவனை நாம் வெற்றி காண வேண்டும், நாம் அடிமைப்படுத்த வேண்டும் என்று போர் தொடுக்கும் பொழுது அதியன் மட்டும் தப்பிச்சிட்றான். அதியன் சில வீரர்களும் தப்பிச்சிட்றான். அந்த போரில் இறந்து போன வீரர்களை புகழ்ச்சோழனுக்கு ஒரு மன திருப்தியை பாருங்கள். 1000 பேர் செத்துட்டாங்களா அப்படின்னு விட்டுருக்கலாம். இறந்து போன எதிரி நாட்டு படை வீரர்களுடைய தலைகளை கொண்டு வந்து என் பார்வைக்கு வையுங்கள்ங்கிறார் புகழ்ச்சோழன். இதை கம்பீரமும் சேர்க்கிறதா, கர்வமும் சேர்க்கிறதா, ஆணவமும் சேர்க்கிறதா? அது அந்த மன்னனுடைய கொள்கை. எனக்கு பணியாதவனுக்கு இப்படித்தான் தண்டனை கிடைக்க வேண்டும் என்று எல்லா மன்னர்களுக்கும் தெரிய வேண்டும். எல்லாரும் அடங்கி கொடுத்துட்றான். எல்லா குறுநில மன்னர்களும் கப்பம் செலுத்தி விட்டார்கள். இவன் மட்டும் மறுக்கிறானே. எனவே இனி ஒரு முறை இது மாதிரி நடக்க வேண்டாம், நடக்காமல் இருப்பதற்கு அந்த படை வீரர்கள் இறந்து போன படைகளின் தலைகளை மட்டும் கொய்து வந்து எனக்கு முன்னால் வரிசையை அடுக்குங்கள் என்று சொல்லுகிறான் புகழ்ச்சோழன். நடக்கிறது. இறந்து போன படை வீரர்கள் தலைகளெல்லாம் வரிசையாக கொண்டு வைக்கிறார்கள். அதில் ஒரே ஒரு தலை மட்டும் சிவனடியார் தலை. தடைமுடியோடு இருக்கார், நெத்தியில் திருநீர், இடையில் குங்குமம், சிவத்தோற்றத்தோடு ஒரு சிவனடியார் தலை இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, புகழ்ச்சோழ மன்னன் என்ன ஆயிருப்பான்? தடுமாறுறான். சிவனடியார் கோலத்தில் இருக்கிறவங்கள பார்த்தாலே சிவபெருமானை பார்த்த மாதிரி. உங்களுக்கு இன்னொரு நாயனார் தெரியும், மெய்ப்பொருள் நாயனார் கேள்விப்பட்டீங்க இல்லையா? முத்தநாதன்கிட்ட தொழுத கையுள்ளும் படை கொடுங்கும் உன்னார் அழுத கண்ணீர் வனைத்துன்னு வள்ளுவர் சொல்வார். கையெடுத்து வணங்கிக்கிட்டே வர்றா, உள்ள கத்தி இருக்கு. உங்கள்கிட்ட பாடம் கேட்டுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட எப்படி போனாலும் சொல்லுவார்னு சிவனடியார் வேடத்தோடு வந்திருக்கிறான் முத்தநாதன் என்ற பக்கத்து நாட்டினுடைய குறுநில மன்னன். அந்த சிவனடியார் கோலத்தை பார்த்து ஏமாந்துட்டார் மெய்ப்பொருள் நாயனார். வெட்டிட்டான், துடிக்கிறாரு. அவனுடைய காவலர், மெய்ப்பொருள் நாயனார் காவலர் தத்தன் என்பவர் ஓடி வந்து முத்தநாதனை கைது பண்ண பார்க்குறாரு. அப்போ மெய்ப்பொருள் நாயனார் என்ன சொல்கிறாரு? தத்தா, இவர் நமர், இவர் நம்மை சேர்ந்தவர். என்ன அர்த்தம்? நாம தான் சிவனடியார் தானே, அதுபோல் அவனும் சிவனடியார் குளத்தில் இருக்கான். விட்டுடு, கொண்டு போய் ஊர் எல்லை வரைக்கும் விட்டுட்டு வா. தெரிஞ்சால் நம்ம ஊர் மக்கள் கூட அடிச்சு காலி பண்ணிட்டு வாங்க. ஊர் எல்லையை தாண்டி அவன் நாட்டு எல்லையில் விட்டுட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ சிவனடியார் கோலத்தில் இருக்கிறவங்களுக்கே அவ்வளவு அன்பு செலுத்தக்கூடிய சான்றோர்கள் வாழ்ந்த மண் இது. வரிசையாக இருந்த தலையில் சிவனடியார் தலையை பார்த்த உடனே பெரிய சிவ அபராதம் செஞ்சுட்டேன், பெரிய துரோகம் பண்ணிட்டேன், சிவபெருமானுக்கே நான் வஞ்சகம் பண்ணிட்டேன், ஒரு அடியவரை கொண்டுட்டேன். அத்தனை வீரர்கள் தலை இருக்கு, அதை பற்றி வருத்தப்படல. ஒரு அடியவனை கொன்று விட்டோமே என்ற எண்ணம் அதிர்ச்சியாக மாறி அவரை போட்டு வாட்டுது. அதுக்கு என்ன தண்டனை கொடுத்துக்கணும்? தவறுதலாக போய் கணவன் மனைவி வீட்டில் இருந்த கதவை தட்டிட்டான் ஒரு மன்னன். அடுத்த நாள் சபையில் வந்து பொறுப்புன்னு கையை வெட்டிக்கிறான் பொற்கை பாண்டியன். தெருவில் விளையாடின கண்ணுக்குட்டியே அவங்க பையன் தேர் ஏற்றி கொண்டுட்டான். இயல்பாக நடந்த விபத்து அது. பசுமாடு போய் ஆராய்ச்சி பண்ணி அடித்துதான். அதற்கு உரிய நீதி வழங்க வேண்டும் என்றதுக்காக தன்னுடைய மகனையே தேர்காலில் போட்டு கொன்ற மனுநீதி சோழனுடைய புறாவினுடைய மாமிசம் சாப்பிடணும், அப்படி தானே? உனக்கு மாமிசம் வேணும், அப்படி தானே? இந்த புறாவினுடைய இடைக்கு தகுந்த மாதிரி நான் என்னுடைய இடைத்தை மாமிசத்தை தர்றேன்னு சொன்னவர் சிவி சக்கரவர்த்தி. இவரெல்லாம் வாழ்ந்த மண்ணிலே சிவனடியாரை பார்த்த உடனேயே, அதுவும் அவர் வெட்டப்பட்டார், தலை மட்டும் இருக்கு, வெட்டப்பட்ட தலையில் சிவக்கோலம் இருக்கிறத பார்த்துட்டே அவருக்கு புகழ்ச்சோழ நாயனாருக்கு புகழ்ச்சோழனுக்கு தாங்க முடியலை. உடனே தன்னுடைய வருத்தத்தை மக்களுக்கெல்லாம் சொல்லி, யார் சொல்லி கேட்கல, அப்படி போயிட்டே இருக்கிறாரு. ஒரு முல்லை கொடி ஆடுது, அப்படி தத்தளிக்குது. தான் போன தேரை நிறுத்தி அதில் படரை விட்டுட்டு போகிறாரு பாரிவள்ளல். அவன் நினச்சா என்ன பண்ணலாம்? யாருக்கே வாப்பா ஒரு பெரிய கம்பு வெட்டியாந்து அதில் நடு, இந்த கொடி அதில் படரை பற்றி சொல்லியிருக்கலாம். அவ்வளவு நேரம் கூட அந்த கொடி தவிப்பதை தாங்க முடியவில்லை. அதுதான்
தூய அன்பு நெறிங்கிறது. அவன் போய் இந்த ஒரு கொம்பு வெட்டிட்டு வந்து அதை ஊனி நட்டு அதில் படகு வர்ற வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் ஆகுமா? அந்த அரை மணி நேரம் கூட என் கண்ணில் பட்ட பிறகு இந்த பயிர் வாடக்கூடாது என்று கருதியவன் தான் பாரிவள்ளல். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் தான் வள்ளல் என்ற பெயர் பெற்ற வள்ளலார். இந்த நிலையில தான் ஆளாயிட்டமே என்ற பக்தி நெறிக்கு ஊறு விளைவித்துட்டோமே என்ற துன்பத்தை தாங்க உண்ணாமல் எல்லாட்டையும் சொல்லி தீ மூட்டுங்கள் என்று தீயினை மூட்டி இந்த தீயிலே இறங்கி முக்தி அடைகிறார் புகழ்ச்சோழ நாயனார். எப்படிப்பட்ட வரலாறு பாருங்க. அவருடைய பக்தி நெறிக்காக நாயன்மார் வரிசையில் வர்றார். அவர் அத்தனை வீரர்களை கொன்றது அடிபட்டு போயிடுது. எரிபத்த நாயனாட்டை வாழ கொடுத்து என்னை கொல்லுங்கள், என் வாளால் கொல்லுங்கள் என்று சொன்ன அந்த ஆழமான பக்தி நெறி, ஒரு சிவனடியாரையும் சேர்த்து போரிலை கொண்டு விட்டோமே என்ற வருத்தப்பட்டு தன்னை தீக்கிரையாக்கிய அந்த பக்தி நெறி அவரை 63 நாயன்மார்களுக்குள் ஒருவராக எண்ணப்பட்டு நாம் இந்த நேரம் சிந்திக்கிறோம். கொடுத்த நேரத்தை விட சற்று கூட எடுத்துகிட்டு இருக்கேன். இல்லை அப்படியே போயிடுவாங்க. கேட்பவர்களுக்கு எண்ணிக்கை குறைவு. இன்னைக்கு கேட்குறவங்களும் படிக்கிறவங்களும் குறைஞ்சி போயிட்டாங்க. ஏன்னா தொலைக்காட்சி அலைபேசிகள்லாம் வந்து கெடுத்துருச்சு. அதனால் பரவாயில்ல. மூர்த்தி சிறிதாயினும் கீர்த்தி பெரிது என்பார்கள் அல்லவா? உங்கள் 11 ஒரு 10-15 பேரோட பகிர்ந்து கொண்டோம் என்ற பெருமகிழ்ச்சியோடு இறைவனுடைய பேரருளோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.